பிரைஸ் லார்ட். யாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கறது மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ஆதியாகமம் புஸ்தகம் 49:8. யூதாவே, சகோதரரால் புகழப்பட்டவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன்மேல் பணிவார்கள். யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை கொடுக்கிறது தகப்பனாய் இருக்கிற யாக்கோபு தன் மகனாய் இருக்கிற யூதாவை குறித்து கொடுக்கிறார். இன்றைக்கு பரம தகப்பன் இயேசு உங்களை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். தகப்பன் மகனுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். நம்மளுடைய தகப்பனாய் இருக்கிற கர்த்தரும் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். தகப்பன்மார்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாக்குத்தத்தமான வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். வாக்குத்தத்தமான வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளை பார்த்து பேசுங்கள். என் பிள்ளை படிப்புல மக்கு, எல்லாத்திலும் தோல்வி, இருக்கிறதே வேஸ்ட்டு சொல்லாதீங்க. நீ கர்த்தரால் புகழப்படுவாய், நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ மலைமேல் இருக்கிற பட்டணமாய் இருப்பாய், விளக்கு தண்டிமை இருக்கிற விளக்காய் வைப்பார், ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார், உன்னை பெருகச் செய்வார், உன்னை ஜாதிகளுக்குள் தகப்பனாய் வைப்பார், உன்னை தேசங்களிலே தலைவனாய் வைப்பார். இப்படி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வாழ்த்த கர்த்தர் உங்களை சொல்கிறார். நீங்கள் அப்படி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வாழ்த்தும் பொழுது கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் வைப்பார். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தீர்க்க தரிசனமாக இருக்கிறதா? உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கிறதா? உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தேவன் விரும்புகிறதா இருக்கிறதா? உங்கள் பிள்ளைகள் சில நேரம் நம்முடைய வார்த்தைகளை கேட்காமல் போகலாம், சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போகலாம். ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம பிள்ளைகளை குறித்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச கர்த்தர் கிருபை தருவார். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை ரொம்ப சபிச்சிருந்தீங்கன்னா, ஒருவேளை அவங்க மங்கள வாழ்க்கையை பார்த்து சபித்திருந்தால், அவருடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்து சபித்திருந்தால், உங்களுக்கு விரோதமாய் செய்தது நிமித்தமாக நீங்கள் அவர்களை சபித்திருந்தால், இப்பொழுது அந்த சாப வார்த்தைகளை என் கர்த்தர் கேன்சல் பண்ணுகிறார். அதை நம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் திருப்புகிறார். சொல்லும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது, இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறது. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளில் ஆசீர்வதிக்கிறதை உங்கள் கண்கள் காண கிருபை தாரும். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு வாசல்கள் திறக்க போகுது. நல்ல செய்திகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் சாட்சி சொல்லும்படி கர்த்தர் கிருபை தருகிறார். டேக் திஸ் prophetic word. பிறந்தநாள் திருநாள் காண்பவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசு நாமத்தினாலே சுகமுண்டாகட்டும். Be healed in Jesus' name. Amen. God bless you. Have a blessed day. God bless you all.